ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபியோட தான் வந்திருக்கேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காளான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ் கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்றத பார்த்துடலாமா? ரொம்பவே ஈஸி தான். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா வறுக்கும்போது நல்லா வெங்காயம்லாம் வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம்லாம் பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு எல்லாமே வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான், மசாலா வறுத்தாச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயை கழுவிட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும், நல்லா முருகல் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ 2 தக்காளியை ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் போல் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும், ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்துருக்கோம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காரம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன் நான். இப்போ அதையும் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காளான் வந்து பார்க்க அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியும், அப்புறம் வதங்கிருச்சுன்னா நம்மளாம் சுருள சுருள ஆகிடும், உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், உப்பு சேர்த்துக்கலாம். காளானுக்கு நம்ம வதங்கின பிறகு தான் உப்பு சேர்க்கணும், அப்போ தான் உப்பு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அதிகமாயிரும், நமக்கு நிறையா இருக்க மாதிரி இருக்கும், அதுக்காக தான். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜார் எல்லாம் அரைச்சதவே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சமாக தண்ணி பத்தலை, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கிரேவி ஸ்ட்ரக்சர் நல்லா வந்துருச்சு. இப்போ இதில் பொடியாக நறுக்குன மல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.